நாளைக்கு சமைக்கிறதுக்காக தாங்க நாளைக்கு வரலட்சுமி பூஜை வேறீங்களா. ஸோ அதனால் என்ன காய் இன்றைக்கி நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரம் சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. அதனால் இப்போ சரி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு குழம்பும் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க. அதை கட் பண்ணி நைட்டே வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரி ஓகே அதை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றது இப்போ அதுக்காக வேலை பண்ணிகிட்ருக்கிறேன் நான். பையனுக்கு டிவி போட்டு விட்டாச்சுங்க. டிவி போட்டு விட்டுட்டு சரி நானும் அப்படியே இதை கட் பண்ணி வச்சிடலாம். இனி அடுத்தது இது முடித்ததோ அதுக்கு அடுத்தது இனி நைட்ஸ் டின்னருக்கானதெல்லாம் பார்க்கணுங்க. தோசை ஊற்றணுங்க. சரி அதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த வேலைக்கு பார்த்துட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் முந்தின நாளே காய் கட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பவுமெல்லாம் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணுறது. எப்போவாச்சும் தான். இந்த நான் நாளைக்கு ஸ்கூலு அதனால் காலையில் எழுந்திரிச்சு 2 பேர்த்தையும் வச்சு என்னால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் முந்தின நாளே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போவே பண்ணிகிட்ருக்கேங்க. ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இந்த மாதிரி ஜாதிப்பூ வாங்கியிருந்தோம். அது வந்து கீழே தரையில் போட்டு தண்ணி தெளித்து கப்பு போட்டு மூடி வச்சா இதாகும்னு சொல்லிட்டுங்க. சரி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க உங்களுக்கு. அது வந்து ரொம்ப சூப்பராக பூத்து இருந்துச்சுங்க. ஆனால் இத்தனைக்கும் நான் மொட்டு தான் வாங்கி கட்டி வச்சுருந்தேன். சூப்பராக பூத்து இருந்துச்சுங்க. அதை தான் இப்போ தலையிலே கூட வச்சுருக்கேங்க நான். ஓரளவு கொஞ்சம் நல்லா பூத்து இருக்குங்க. சூப்பராகவும் இருக்குது. பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டேங்க. சரி ஓகே நீ நாளைக்கு எப்படி ஈவினிங் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேங்க. கோயிலுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாதி பறித்து வச்சுருக்கிறேங்க. கட்டி நாளைக்கு போகும்போது அதையை வச்சுட்டு போகலான்ட்டு. நாளைக்கு வரைக்கும் அது வாடாமல் இருக்குமா என்னமோ அதுவும் தெரியலைங்க. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அப்படி கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்ததுக்கு லைட்டாக விரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேங்க. இனி அது இனி மறுபடியும் வாடி போயிடுமோ என்னமோ தெரியலைங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டுங்க. நீங்கள் யாரெல்லாம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கோயிலுக்கு போவீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி வரலட்சுமிக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் பெருசாலாம் பண்ண மாட்டோங்க. சாயங்காலம் கோயிலுக்கு மட்டும் போவோம், அவ்வளோதான். மற்றபடி வேறெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நீ இந்த உருளைக்கிழங்கு வேலை மட்டும்தான் இங்கே இருக்குது. அதையும் முடிச்சிட்டேன்னா இந்த வேலை முடிஞ்சுங்க. நாளைக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான். நிறையா பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கிறீங்க. மறக்காமல் ரீதா லைஃப் ஸ்டைலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதனால் ரீதா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா?